ஒரு காப்புக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறது எனக்கு நல்ல சேலஞ்சாக இருந்தது. இல்லை ஆக்சுவலாக எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது மான்கரா தேடா அவர் இந்த படத்தில் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவர் என்ன மாதிரிலாம் பாட்டுக்கு நான் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுவேனோ அந்த மாதிரி பாட்டு நான் ஆல்பமோட ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங் ஈகர்லி. எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். பெரிய படம், ஒரு இந்தியாவே வந்து எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். அண்டு தலை என்ன எறிந்தால் இது பயங்கர மாசான படம். அவர் எடுக்கிற பெரிய ரிஸ்க்கு தான் இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு பிளான் பண்ணிருப்பாங்க. அது மேபி ஒரு சிலர் வந்து அதை தப்பாக அப்படியே வந்து நான் வந்து எல்லாரோடையும் போட்டி போடுறேன் அப்படிங்கிறலாம். இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிருத் பேசுகிறேன். இப்போ நாங்கள் 2 பேருமே பேச போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஆல்பம். ஏன்னா இதில் டோட்டலாக நான் வந்து ஒரு அந்த நம்ம ப்ளே பண்ணுற க்ரவுண்டே கொஞ்சம் வேறு ஒரு இதில் போனது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு காப் மூவி. அவருக்கு இந்த 3 ஆல்பமுமே ஃபஸ்ட்டு சாங் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கான ஒரு சாங்காக பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு லவ் சாங் நிஜமெல்லாம் மறந்து போச்சுருந்தது. அதுக்கப்புறம் மாஞ்சா இருந்தது, அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காப்புக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறது எனக்கு நல்ல சேலஞ்சாக இருந்தது. அண்ட் அதுக்கு விஷாலோட வாய்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அதோட வீடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் படத்தை பார்த்துட்டேன். ஸோ அதோட வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவரை வேறு மாதிரி பார்க்குறீங்க. ஜென்ரலாகவே அந்த தீம் நம்ம ஏன் அந்த ஆல்பம்லேயே வைக்கணும், அந்த படத்தோட ஒரு ஃபீலில் ஆல்பம்லேயே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறது தான். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி 2 வச்சுருக்கோம். ஸோ 2மே கேட்டு தான் அவங்க தான் சொல்லணும் எப்படி நம்ம பண்ண. ஐம் ஸோ கூல்ன்றது ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு டிப்பிக்கல் ஃபாலோ சாங் தான். பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி பாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அது. அந்த லவ் அந்த ஃபன் ஏரியாவில் மட்டும்தான் வரும். படத்துக்கான மூடு தீம் எல்லாமே அது தனியாக வேறு இருக்குது. அந்த காக்கி சட்டைன்ற பாட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு தீம் இருக்குது. இன்னொன்று ட்ரூப்பர்ஸ் தீம் இருக்குது. அதுதான் படத்தோட மூடில் இருக்கும். அண்ட் அது சிங்கராகவும் அவர் இந்த பாட்டில் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ப்ளே கிரவுண்ட் அந்த பாட்டுன்னு சொல்லலாம். ஆஸ் அ ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு 2வது பாட்டு பாடியிருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இல்லை அவர் நமக்கு இந்த பாட்டு பாடுறது மட்டும் எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, மனசுலேருந்து பண்ணணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குது. பட் வேலையாக செய்யும்போது அது தெரியல, எப்படி பண்ணணுங்கிற சுத்தமாக தெரியல. ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். அனிருத் சொல்லுவார், இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் வேர்டை, இந்த இடத்துல கம்மி பண்ணுங்கள் அப்படின்றது. அப்படியே பாடிட்டு அப்புறம் அப்படிங்க சார் இது எப்படி சார் கேட்குறதுனா நல்லாயிருக்கு விட்டுருங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னும். அவர் எடுக்கிற பெரிய ரிஸ்க்கு தான் அது. ரிஸ்க் எடுத்தால் சார் ரிஸ்க் என்னை பாட வைக்கிறது அப்புறம் என்னது. அவர் அந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆகும் தெரியாது. இன்வால்வ் ஆக மாட்டார். மியூசிக் டைரக்டர்ஸ் எப்போவுமே அவங்களுடைய லிரிக்ஸ் போட்டு ஒரு டியூன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம கேட்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது நிச்சயமாக. அதை வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாட்டு எப்படி வரப்போகுது, இதில் என்னெல்லாம் ஆட் ஆக போகுது, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரப்போகுது, ஃபைனலாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான். இப்போ பேப்பரில் ஒரு சீன் எழுதுறதுக்கும் சினிமாவில் பார்க்குறதுக்குமான வித்தியாசம் தான். எஸ்பெஷலி டார்லிங் டம்பக் அவர் வந்து என்னை 2 மணிக்கு எழுப்பி வாங்க நான் ஒரு செம்ம பாட்டு பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்போது ஓடி வந்து கேட்டேன். சார் டைமிங்கில் அந்த கேட்க இல்லை சார், நம்ம ஒர்க் பண்ணுற டைம் வந்து எனி டைம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா சார். நம்ம பேசிக்கலி அந்த மாதிரி நம்ம 24/7 வந்து கேட்கும்போது எனக்கு புரியல, இது எங்கே யார் எங்கே மேல் பாடுறாங்க, எங்கே ஃபீமேல் பாடுறாங்க, எங்கே லிரிக் இருக்குது, எங்கே மியூசிக். சார் எனக்கு இது புரியலையே சார், இது வேறு மாதிரி வரும், இது நல்லாயிருக்கும், இது ஹிட் ஆகும். நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், உங்களுக்கு எப்படி சார் இது ஹிட் ஆகும், டன் ஹாப்பி அப்படின்றது தான். நமக்கு வந்து அவர் போட்டு காட்டுவார், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் தெரியாது முதல்ல, அவ்வளோதான். இல்லை உண்மையிலே நாங்கள் வந்து மான்கராத்தேக்குன்னு நினைக்கிறோம். மான்கராத்தேக்கு போகலாமா சார் அப்படிலாம் கேட்டோம். எனக்குலாம் சரியாக வரா சார், நான் ஆழ்வார்பேட்டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம அந்த எதிர்நீச்சல் டைமில் சும்மா ஜாலியாக அதை பண்ணதான் நினைக்கிறேன். அவருக்கு ஃபாரின் போய் இது பண்ணுன்றது இல்லை. இங்கே கண்ணாபினான்னு ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ண வேணால் ஃபாரின் போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியா. ஃபாரின் போய் கம்போஸ் பண்ணுங்கிற ஐடியாவே அனிருத் கிடையாது. ஆல் த ப்ரொடியூசர்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட்.
எனக்கு வந்து அனிருத் சார் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, சார் உங்களுக்கு பண்ணும்போது எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது சார், நம்ம வந்து சேர்ந்து ஒரே டைமில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம், அந்த கனெக்ட் எப்போவுமே உண்டு. எனக்கும் ட்ரூத்ஃபுல்லாக எதிர்நீச்சல்லேருந்து 3க்கு அப்புறம் எதிர்நீச்சல் தான் செகண்ட் ஃபிலிம். எதிர்நீச்சல்லேருந்து இவர் ஹீரோனா ஏதோ நமக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று வருது. அது நல்ல வகையாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் அது ஏன்னு தெரில, ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கலாம். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த 3வது ஆல்பம் காக்கி சட்டையாக வந்திருக்குன்னு சொன்னது ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் வெளியில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பயங்கர லக்கிப்பா, அனிருத் உனக்கு வந்து செம்ம பாட்டாக தராருப்பா அப்படின்னு சொல்லி. இல்லை சார், நீங்கள் வந்து அது அப்படி இல்லாமல் எல்லா பாட்டுமே அவர் பண்ண எல்லாமே ஹிட்டு தான். இன்றைக்கி கத்திலாம் வந்து ஐடியூன்ஸில் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமில் ஒன்றாலாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். விஜய் சாருக்கு பாட்டு பண்ணும்பொழுது அவர் ஒரு பெரிய ஹீரோ, அவருக்கு நம்ம பாட்டு பண்ணும்போது எல்லா பாட்டுமே அவருக்கு தாங்கும். அனிருத் வந்து அந்த ரேஞ்சில் பண்ணுவார். என்னைய மாதிரி ஆளுக்கு பாட்டு பண்ணும்போது அது ரொம்ப பார்த்து பண்ணணும். ஏன்னா சில பாட்டெலாம் நான் ஒழுங்காக ஆடணும் அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி ஒரு ஃப்ரெண்டுக்குன்னு பார்த்து பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் ரசித்து பண்ணுறது தான் நினைக்கிறேன். இதில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த இப்போ ட்விட்டர்லாம் பார்த்தா SNA காம்போ சிவகார்த்திகேயன் அண்ட் அனிருத் அப்படிலாம் சொல்கிறாங்க. காம்போன்னு சொல்கிறது எனக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் தான். ஸோ அதனால 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. வெளியிலலாம் போகும்போது கூட அனிருத் எப்படி இருக்காரு கேட்டேன்னு சொல்லுங்கள், எனக்கும் அதே மாதிரி தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கும் அதே தான் சொல்லுங்கள். அப்போ ஓகே. அதனால 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட். அவங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேறாங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். ஒரே மாதிரி யோசிக்கிறேன் பார்த்தீங்களா, நாங்கள் அப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அது ஒரு நல்ல விஷயம். அது காம்பினேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர். எஸ்பெஷலி இல்லை ஒரு க்ரோயிங் ஸ்டேஜஸில் அந்த காம்பினேஷனுங்கிறது எங்களுக்கு அது பை காட்ஸ் கிரேஸ் ஃபஸ்ட்டு இதுலேயே செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நாள் வாழணும். போலீஸ்னால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த போலீஸ் கிடையாது. அது போலீஸ் இட்ஸ் அ போலீஸ் அந்த மாதிரி. ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீசெண்டான ஃபிலிமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அது வந்து 100% பக்காவாக இருக்கும். அண்ட் ஒரு புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்றான்னா அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அதை பேஸ் பண்ண படம் தான் இந்த படம். ஒரு போலீஸ் வேலையில் புதுசாக சேர்கிற பையன் அவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம நினச்சது எல்லாத்தையும் லைஃப்பில் பண்ணிட முடியாது, அந்த லிமிட்டேஷன்ஸை மீறி அவன் என்ன பண்ணுறான்றது தான். அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஒரு ராவாக ஒரு டார்க்காக க்ரைம் த்ரில்லராக அப்படி இருக்காது படம். அது சம்மந்தப்பட்ட அங்கங்கே விஷயங்கள் இருக்கும், ஃபன் இருக்குது. காமெடி ஃபுல்லாகவே லவ் ஏரியாவில் தான் வச்சுருக்கிறோம். இந்த கதை ஒரு சீரியஸ் கதை அப்படிங்கிறதுனால காமெடி ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமான படமாக தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. போலீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர், குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே போலீஸ் யார் அப்படின்னு, போலீஸ்னால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ புரிஞ்சுக்கிறதுலையோ அதில் எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நானும் படித்தேன். நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்க, 50 lakhs 60 lakhsலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம கேட்குறப்போ சத்யா மூவிஸில் வந்து இது அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக, அந்த கமல் சார் படமும் இருக்கிறதுனால இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கேட்டாங்க. அது கொடுத்தோம். ஓகே உங்களுக்காக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டாங்க. நான் போய் பேசினேன், உடனே கொடுத்துட்டாங்க. ஏன் காக்கி சட்டை அப்படின்னா அது படத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. படத்தில் எனக்கு யூனிஃபார்ம் போடணுங்கிறது ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அது கரெக்டாக இருந்தது. காக்கி சட்டைன்றது நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால. அண்ட் ஆல்ரெடி ஒரு ஹிட் மூவி, கமல் சாருக்கு ஒரு பெரிய ஹிட். ஒரு அதில் கதைக்கும் காக்கி சட்டை கதைக்கும் இந்த காக்கி சட்டைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அந்த ஐடியாவும் டைட்டிலும் நல்லா இருந்தது. ஸோ அதனால ரெலவெண்ட் ஆனதுன்னு பேசி ஓகே. அதை வச்சு பாட்டு வேறு பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அதனால் டைட்டில் வேணும்னு நானும் கேட்டேன். இல்லை, பேசிக்காக ஒரு விஷயம் நம்ம யோசிச்சாகணும். பெரிய படம், சங்கர் சார் அவர் ஒரு இந்தியாவே வந்து எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். அண்டு தலை என்ன எறிந்தால் இது பயங்கர மாசான படம். இது 2 பேரும் ஒரே டேட்டில் வராங்க அப்படின்னும் பொழுது ஆப்வியஸாக ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேட்டர்ஸ் கிடைக்காது. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறது 900 தேட்டர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 800 தேட்டர்ஸ் வந்து இந்த 2 படங்களுக்கும் போயிடும். அப்படின்னும் போது அதை புஷ் பண்ணிடும். இப்போது அவங்க சப்போஸ் டேட் ஏதாவது அவங்க ஏதாவது ஃப்ளக்சுவேட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஒன்று தான். இன்னொன்று, அந்த 2 படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்றது நம்ம ஆட் கொடுக்கும்போது தெரியாது அது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைடுந்து பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்போ ப்ராக்டிக்கலாக அதை பண்ணவே முடியாது. இன்னொன்று,
எனக்கு பர்சனலாக வந்து அஜித் சார் படங்களோடையோ விஜய் சார் படங்களோடையோ வந்து போட்டி போடணுங்கிற இன்டென்ஷன் ஒரு பர்சன் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்ல போட்டி போட முடியாது அவங்களோட. அவங்களாம் பெரிய ஸ்டார்ஸ். எனக்கு என்னை மாதிரி இப்போது வந்துட்டுருக்கவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு ஒரு நல்ல லீவ் நாள் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ப்ராக்டிக்கலாக அதை பண்ணவே முடியாது முதல்ல. அப்படி ஏதாவது அந்த படங்கள் டேட் மாறும் பொழுது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ரொடியூசரோட கால். அது மேபி ஒரு சிலர் வந்து அதை தப்பாக அப்படியே வந்து நான் வந்து எல்லாரோடையும் போட்டி போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டின்றது ஐடியாவே இல்லை. இங்கே வந்து அவங்களோடலாம் போட்டி போடுற தகுதியும் ஸ்டேச்சரும் கான்ஃபிடென்ஸும் எனக்கு இல்லை. இந்த படம் ஆரம்பித்தது வந்து சைன் பண்ணது வந்து எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் வந்து நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிட்டு அன்றைக்கி பேசினவர் தான் தனுஷ் சார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கீங்களாப்பா எல்லாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது நம்பிக்கை. நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் எடுத்துக்கங்க, படம் சூப்பராக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சாங்ஸ் எப்படி வேணால் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியுன்ற அந்த நம்பிக்கை தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். டைரக்டரை கூப்பிட்டு ஒழுங்காக பண்ணுறீங்களா இல்லையான்னு அவர் செக் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அதுதான் அட்வான்டேஜ்ன்றதை விட கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது இந்த மொத்த டீமுக்குமே. ஓகே நம்மளால நல்லா பண்ணுவோம், என்னென்னா நம்ம எஃபர்ட்டை ஒரு பாயிண்டில் இருக்க நம்ம எல்லாருடைய சிந்தனையும் அதை கரெக்டாக போட்டோன்னா நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்துது. அதுதான் அவர் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ரொம்ப மோசம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுவார். லைக் எப்படி எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், அது இப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதனால என்ன நடக்கும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு டேட் அது சினிமாவில் வந்து பயங்கர ஒரு ப்ளஸ். அண்ட் அவருக்கு அது வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் எனக்கு அது நல்லா தெரியும். நான் அது அப்படியே லைட்டாக கற்றுக்க ட்ரை பண்ணேன். சீக்ரெட்டுன்றதை விட பிடிச்ச விஷயம் என்னென்னா ஓகே 6 ஆல்பம் பண்ணிட்டோம், 6 வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு அப்படிங்கிறது அந்த கத்தி படம் நான் பார்க்கும்பொழுது இவருடைய பேர் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும்போது தியேட்டரில் அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் ஜிவ்வுன்னு இருந்துச்சு அப்படியே பார்க்கும்போது. அதெல்லாம் வந்த பிறகு இந்த ஏஜில் இப்போ எனக்குலாம் இந்த ஏஜில் ஒரு 20 to 23 இதெல்லாம் கிடச்சிருந்துச்சின்னா நான்லாம் தெரியும்ல அப்படின்றது இருந்திருக்கலாம். பட் அவருக்கு அது ஒரு பர்சன் கூட இல்லை. அடுத்தது கரெக்டாக பண்ணணும். அவர் நீங்கள் நினச்சாருன்னா 10 படம் கடன்னு கமிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேருமே அதை மியூச்சுவலாக அதை ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறேன். என் கூட சேரும்போது அவரை கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் சீனியர் பர்சன் மாதிரி ஆக்கிடுவேன். அவர் இருக்க ஏஜ் குரூப்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து நிறைய சீரியஸான விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா பேச ஆரம்பிப்போம். பட் அதுதான் எங்களுக்கு பேசிக்கலி அதுதான் ஹெல்ப் பண்ணுது. இது சீக்ரெட்ன்றது கிடையாது. இது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு ஒற்றுமைன்னு வேணால் சொல்லலாம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஏன்னா நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த காக்கி சட்டை ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு எல்லாருமே கேளுங்க. படம் கூடிய சீக்கிரம் ஸ்க்ரீனுக்கு வரும். படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஃபஸ்ட் ஆல்பம்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் காக்கி சட்டை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பம். 7வது ஆல்பம். 7 என்னோட லக்கி நம்பர். I hope it's another victory. So we're all waiting for your response eagerly. Thank you to India Glitz.